அப்புறம் போயிடும்.
அங்கே போட்டு வந்து இல்லை அங்கே இருக்காங்க மாலை போட்டு அண்ணா இந்த போட்டு வந்து ஓகே சார் மழை தூராமல் சார் இங்கே வர மாட்டாங்க அப்படியே போயிடும் போகிறாங்க நீங்க தான் அதுக்கு கூட வந்து ஒத்துழைக்கணும். இங்க கேப்டனுடைய லெஜெண்டரி டைரக்டர்ஸ் இந்த கேப்டன் பிரபாகரோட ரீரிலீஸ்க்கு இங்கே வந்திருக்கிறது உண்மையிலேயே அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கூட செல்வமணி சார் பேசுகிறப்போ நான் நேற்று தான் வந்தேன், வெளியூர் போயிருந்தேன். கண்டிப்பாக கேப்டன் ஆலயத்தில் நடக்கின்ற ரீரிலீஸ் பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்குவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் சொன்ன மாதிரி பிரபாகரன் வருவார், அவர் கையாலேயே நீங்கள் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவர் ரிலீஸும் பண்ணுவார் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் உறுதி அளிக்கிறேன். இந்த கேப்டன் பிரபாகர் இன்றைக்கி ஆடி அமாவாசை. நான் இன்றைக்கி கொஞ்சம் எமோஷனாக இருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஃபுல் டே விரதம் இருப்பேன். கேப்டனுக்காக காலையிலேயே வீட்டில் எல்லாம் பூஜை முடித்து இன்றைக்கி அவருக்கு படையலை வச்சு சாமி கும்பிட்டு இந்த கொட விழாவில் செல்வமணி சார் கேட்டுக்கிட்டு என்னங்க கார்த்தி அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு, அவருக்கு வாழ்த்துக்கள். நான் இப்போ அவர்கிட்ட அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் செல்வமணி சார்கிட்ட. கேப்டனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இன்றைக்கி 100% இன்றைக்கி ஆடி அமாவாசையில் இந்த படத்துக்கும் நம்ம டைரக்டர்ஸுக்கும் திரை உலகுக்கும் கிடச்சிருக்குது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கருடராக அவரே ஆசீர்வாதம் பண்ணார். அதனால் நிச்சயமாக மீண்டும் இந்த படம் எல்லார் ஆதரவோடும் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அவர் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் அப்போ தான் பிரபாகர் பிறந்தார்.
விடுதலை புலி பிரபாகரன் மேல் அவர் வைத்திருந்த பற்றின் காரணமாக தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு விஜய பிரபாகரன் வச்சார் பேரு. அதையே நம்ம படத்துலையும் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படம் மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. அதை இப்போ நினைச்சாலும் எனக்கு அந்த பசுமையான நினைவுகள் ஒவ்வொன்றும் என் கண் முன்னாடி போகுது. அன்னைக்கு செல்வமணி சார் நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடு, உங்களுக்கு தெரியும். அங்கேயே தான் கேப்டன் எப்பயுமே சென்டிமெண்ட்டாக ஒரு ஷாட் வீட்டில் எடுக்கணும் பார். அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்கும். அங்கே ரம்யா கிருஷ்ணன் டைரக்டர் சார் எல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே ஷூட் பண்ணாங்க. அப்பயே நான் அவனை பார்த்தேன். செல்வமணி சார் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் இளைஞர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அங்கே அவர் செயல்படுத்தினார். அதுக்கு கேப்டன் அவருக்கு 100% ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. அது அன்னைக்கு டே ஒன்னே அவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உதயகுமார் சார் சின்ன கவுண்டர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. லெஜெண்டரி டைரக்டர், வானத்தை போல மரியாதை கொடுத்த 3 சில்வர் ஜூப்ளி டைரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கேப்டன் இன்னைக்கு இல்லைன்னாலும் அரவிந்த் சார் அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே ஊமை விழிகள், அந்த மாதிரி பேரரசு சார் பார்த்தீங்கன்னா தருமபுரி என்று ஒவ்வொரு படத்தை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றுமே வரலாறு. அதான் விட்ட சொன்னேன், வரலாறு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, இந்த உலகம் இருக்கும் வரை கேப்டன் புகழும் நமது டைரக்டர்ஸுடைய புகழும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த படத்தை கேப்டன் பிறந்த நாள் 25 நாளும் 22ஆம் தேதி ரிலீஸ் செய்கின்ற கார்த்திக் அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, கேப்டன் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் பிரம்மாண்ட வெற்றி பெற வேண்டும் என்று என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க கண்டுபிடிங்க சார். ஆனந்த் அவங்கள அப்படியே சொல்லு, அவங்கள பேசணுமா? சார் வாங்க சார். வேற சார் வாங்க வாங்க. கீழே கை விட்டு பாருங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.